நல்லா இருக்கு மச்சான். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டா. என்ன இவ்வளவு தூரம்? பொண்ணை கிளாஸ் டிராப் பண்ண வந்துட்டா. ஓ அப்படியா? ஏய் சாரி மச்சி, கேள்விப்பட்டேன் இந்த மாதிரி உங்களை லே ஆஃப் பண்ணிட்டாங்க. கவலைப்படாத மச்சி, இதை விட பெட்டர் ஜாப் கிடைக்கும் உனக்கு. கிடைக்கும். ஜாப் மார்க்கெட் கொஞ்சம் மோசமா இருக்கு மச்சி, அதான் பார்க்கலாம். சரி, ஈவினிங் மீட் பண்ணும்போது பேசலாம். இன்னைக்கு ஈவினிங் ட்ரீட்டுக்கு வரல. ஈவினிங் ட்ரீட்டா மச்சி? ஸ்டேட்டஸ் செல்வாக்கு ப்ரொமோஷன் வந்துச்சுன்னு சொல்லிட்டு டின்னர் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தானே, இன்விடேஷன் அனுப்பிச்சிருந்தானே, உனக்கு வரல? ஆனா ஆமா மச்சான், மறந்தே போயிட்டேன்டா. ஏன் மச்சி ரொம்ப டென்ஷனாவே இருக்க? அத ஜாப் போனதுல இருந்து எதை தொட்டாலும் பிரச்சனையா இருக்கு மச்சி, அதான்டா எல்லாத்தையும் மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். மச்சி, தலைவர் என்ன சொன்னாரோ அதை ஞாபகம் வச்சுக்கோ. நல்லவங்கள ஆண்டவன் சோதிப்பான், ஆனா கைவிட மாட்டான். நீ வந்து யாரு? பெர்ஃபார்மர், எஸ்எம்இ, நாலேஜ் ரிசோர்ஸ். உன்னை ஒருத்த வேலையை விட்டு தூக்கி இருக்கான்னா அந்த கம்பெனிக்கு தான் மச்சான் லாஸ். அது இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, பெர்ஃபார்மருக்கும் பிரிட்டண்டர்ஸுக்கும் வித்தியாசமே தெரியல உங்க கம்பெனில தெரியுது. நீ அதெல்லாம் கவலைப்படாத. நீ ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும், இந்த கம்பெனில வச்சு நீ எந்த கம்பெனிக்கு போனாலும், எந்த வேலைக்கு போனாலும் அங்க ஒரு சில பேர் இருப்பாங்க உன் உரிமையை திருடிப்பாங்க. இன்னும் சில பேர் உன் பெருமையை கூட திருடிக்க முடியும். ஆனா உன் பொறுமையும் உன் திறமையும் யாராலையும் திருடிக்க முடியாது. தைரியமா நம்பிக்கை தான் வச்சு உன்னை வாழ வைக்கணும். கரெக்டா சொன்ன மச்சி. தலைவா, என்னமா டயலாக் பேசுற நீ? கொஞ்சம் தண்ணியா குடி. பாசக்கார பசங்க பேச கூட விட மாட்டாங்க மச்சி. எல்லாம் பேசிட்டோம். ஆனா நான் ஒண்ணு சொல்றேன், இதை நீ லைஃப்ல என்னைக்கும் மறக்க கூடாது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். வாழ்க்கையில பிரச்சனை இல்லாத ஆளே இல்ல மச்சி. அது எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, ஜிப்பு போடணும்டா. ஐயோ, அதையும் மறந்துட்டேன்டா.